ஆன்லைனில் முன்பதிவு செய்தவர்களில் 75 பயணிகளுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தெரிவித்திருக்கிறது. முதல் பரிசு 25 பேர், இரண்டாவது பரிசு 25 பேர், மூன்றாவது பரிசு 25 பேர் என மொத்தம் ஆன்லைனில் முன்பதிவு செய்த 75 பயணிகளுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும் என்று தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கிறார். பாலாஜி, விவரங்கள். 2025ஆம் ஆண்டு கோடைக்கால விடுமுறைகளுக்கு வெளியூருக்கு பயணம் செய்ய பொதுமக்களுக்கு பரிசு திட்டத்தை தற்போது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அரசு போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரை ஏற்கனவே மாதந்தோறும் முன்பதிவு செய்யக்கூடிய அந்த பயணிகளை ஊக்குவிக்கும் வகையில் முன்பதிவு செய்யக்கூடிய பயணிகளை குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு 13 நபர்களுக்கு மாதந்தோறும் பணம் பரிசாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தற்போது கோடைக்காலம் அதிக அளவில் பொதுமக்கள் வெளியூர்களுக்கு பயணம் செய்வார்கள் என்ற அடிப்படையில் அவர்களை மேலும் இந்த ஆன்லைன் மூலமாக டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய ஊக்குவிக்கும் வகையில் தற்போது 75 நபர்களுக்கு தற்போது கணினி மூலம் சிறப்பு முறையில் பரிசுகள் வழங்கப்படும் என்று அரசு போக்குவரத்து கழகம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த திட்டத்தை பொறுத்தவரையில் 1/4/2025 முதல் 15/6/2025 வரை அரசு பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணம் செய்யக்கூடிய அந்த பயணிகளில் 75 பேர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். அவர்களுக்கு முதலில் தேர்வு செய்யப்படக்கூடிய 25 நபர்களுக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் முன்பதிவு வசதியுள்ள அனைத்து வகை பேருந்துகளிலும் முன்பதிவு செய்து ஒரு வருடத்திற்கு 20 முறை அவர்கள் இலவசமாக பயணம் செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக அந்த கால இடைவெளியை பார்க்கும்போது 1/7/2025 முதல் 30/6/2026 வரை அந்த குறிப்பிட்ட அந்த கால இடைவெளிக்குள் 20 முறை அவர்கள் பயணம் மேற்கொள்ளலாம். இரண்டாவது பரிசுக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய 25 நபர்கள் அந்த போக்குவரத்து கழகங்கள் அதே போல முன்பதிவு வசதி உள்ள அனைத்து வகை தேர்ந்தெடுகளை முன்பதிவு செய்து 10 முறை அந்த பயணத்தை மேற்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது பரிசுக்கும் 25 நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும் அவர்கள் வருடத்திற்கு 5 முறை இந்த இலவசமாக பேருந்துகளில் பயணம் செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களை தொடர்ந்து அதிக அளவில் இந்த முன்பதிவு செய்து பேருந்துகளில் பயணம் செய்ய ஊக்குவிக்கும் வகையிலும் தற்போது போக்குவரத்துகளும் தொடர்ச்சியாக இது போன்ற முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.